கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் பிறரால் கைவிடப்பட்டவர்களையும் பிறரால் தூக்கி அடிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நோக்கி பார்க்கிற தேவன் நான் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் நம்மளை போல மனுஷர்கள் கஷ்டப்படும் போதோ மற்றவர்களால் கைவிடப்படும் போதோ நம்ம எளிமையான நிலையில் இருக்கும்போதோ நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்கும்போது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நான் உங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லி சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அப்போ யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்களை எல்லாம் அவர் விடுவித்து அவர்களுடைய ஜீவனை காக்க வல்ல தேவனாயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களை எப்படி உயர்த்துவேன்னு சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 41:18 உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி செழிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். யாருமே நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அதே போல் 41:20 கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அருளுவார்கள். அப்போ கர்த்தர் சிறுமையானவர்களையும் எளியவர்களுக்கும் அவர் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டியவனை எல்லாம் செய்வதை மற்றவர்கள் கண்கள் காணும். ஏன்னா அவங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சான்னு சொல்லி அந்த அளவில் கர்த்தர் அவங்களுக்கு இறங்கி அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாமளும் சிறுமைப்பட்டு இருந்தாலோ அல்லது எளிமையானவர்களாக இருந்தாலோ ஒடுக்கப்பட்டு இருந்தாலோ தாழ்த்தப்பட்டு இருந்தாலோ நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்காம அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரராஜன் என்று துதிக்கிறோமப்பா. இந்த நாள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் தகப்பனை எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லைன்னு அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. சிறுமையானவர்களையும் எளியவர்களையும் நீர் நேசிக்கிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவன். இந்த வாழ்நாளிலும் கர்த்தாவே நீங்கள் எங்களையும் விடுவித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமீன்.